World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மகேஸ்வரி அவர்களை சிறிது பேசுமாறு இருக்கின்றேன். கூடிய அனைவருக்கும் எனது வணக்கம். அவர் ஜாதகன்றது பேசுகிறதுக்கு முன்னாடியிலிருந்து எங்களுக்கு அவர் பழக்கம், ஒரு வகையில் சொந்தமும். நான் மாமான்னு தான் கூப்பிடுவான். அவர் ஈஸ்வரன் கோயில்கிட்ட தான், எங்கள் கடையில் தான் அதிகம் உட்காந்துருப்பார். வடிவேல் அண்ணனுக்கு தெரியும், அவர் மாமா சிவசாமி அண்ணா அவருக்கும் தெரியும். அவர் அங்கே தான் வளர்ந்தார், அங்கே தான் இருந்தார். ஜோசியன்றதை கற்றுக்கிட்டதே அங்கே தான். அவர் அதெல்லாம் சொல்ல வரல. அவர் குறுகிய காலத்தில் தான் அந்த ஜோசியத்தை கற்றுக்க ஆரம்பித்தார். அதாவது அவர் 53 வயசு 50 வயசுக்கு மேலே தான் அவர் வந்தார். அவர் மகர ராசி ரிஷபலக்கணம் தான், நானும் ரிஷபலக்கணம் தான். அவர் சொல்லுவார் அடிக்கடி, 2 பேரும் ஒரே மாதிரி தான், விடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பார். ஆனால் அவர்கிட்ட நிறையா பேர் கற்றுக்கிட்டாங்க, நிறையா கத்தாங்க. நானும் போய் ஒரு சித்திரை 1ஆம் தேதி உட்காந்தேன். நான் இன்னும் 2-3 பேர் ஒன்றா உட்காந்தோம். ஆனால் எனக்கு மெமரி கம்மின்றனால நான் நகர்ந்துக்கிட்டேன். நான் வரலமாமா, என்னால் முடியாது அப்படின்ட்டேன். சரி உனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டார். ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அக்காங்கெல்லாம் ஜாதகம்னு எங்கள் பெரியக்காலாம் பார்த்தா, எங்கள் அக்கா பொண்ணு அவங்க சொன்னாங்க, என் பொண்ணுக்கு சரியான கணக்கு எடுத்து கொடுக்க ஆள் இல்லைன்னாங்க. 90 ஜாதகம் எங்கள் அக்கா பொண்ணுக்கு பார்த்தோம். அவர்கிட்ட தான் நாமக்கல்லேருந்து வந்து எங்கள் அக்கா பார்ப்பாங்க. எல்லாமே பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். சத்தி இது வேண்டாம், சத்தி இது வேண்டாம், டாக்டரு அவங்க இவங்க ஏகப்பட்ட மாப்பிள்ளை. வேண்டாம் சத்தி, வேண்டாம் சத்தி, அவளுக்கு அமையும் சத்தி, நான் சொல்கிறேன் அமையும், நீ வராத, உன் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை தடாத. இல்லை லவ் பண்ணுவாளா, அதையாவது சொல்லுங்கள். அதெல்லாம் நான் சொல்லலை, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையும், விடு, நீ ஏன் பறக்கிற அப்படின்னாரு. அதே மாதிரி 90 ஜாதகம் பார்த்துமே அவர் ரிஜெக்ட் பண்ணார். ஒவ்வொரு முறையும் 15 ஜாதகம் 20 ஜாதகமாக கொண்டு வந்து பார்த்துமே வேண்டாம் சத்தி அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு உண்மையாலுமே லவ் பண்ணியிருந்துச்சு. அவரும் இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, எங்கள் பொண்ணு ஃபார்மசி முடித்து அங்கே இதாக இருக்குது. ஆனால் அந்த ஜாதகன்றதில் ஒரு சில விஷயங்களில் தான் ஒரு சிலர் கணக்கு கரெக்டாக எடுத்துருவாங்க, ஒரு சிலர் எடுக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நட்பு ரீதியாக ஒரு சிலர் இருக்குவாங்க. அதனால் சொன்னால் இவங்களுக்கு கஷ்டமாயிருமோ அவங்களுக்கு கஷ்டமாயிருமோ அப்படிம்பாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயந்தான். அதாவது ஒரு ஜாதகம், ஒரு நட்சத்திரம், ஏக நட்சத்திரம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னாங்க. பாதம் வேறையாக இருந்தால் பண்ணலான்னு சொல்லி நானே ஒரு கல்யாணத்துக்கு முன்னிருந்து பண்ணி வச்சேன், ஜான்சிக்கு தெரியும். அது இப்போ கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. அது எனக்கு, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஜாதகத்தில் எல்லாமே இருக்கலாம் பிடிக்கலாம். ஆனால் எனக்கு அது மன உறுத்தல், நம்மளால் அது போயிடுச்சோ அப்படிங்கிற அந்த ஒரு உறுத்தல் இன்னமும் இருக்குது. ஜான்சி என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டுப்பா, ஏற்கனவே நீ பண்ணிட்டேன். இன்றைக்கே என்னை ஜான்சி சில நேரங்களில் சொல்லும்போது எனக்கு சங்கடமாக, நான் என்ன பண்ணட்டும், அவங்களுக்கு என்ன விதியோ அது அமையும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஜாதகன்றது நம்ம எடுக்கிறோம், லக்கணத்துலேருந்து சிலர் கணக்கு எடுப்பாங்க, சிலர் சந்திரன்லேருந்து கணக்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சந்திரன்லேருந்து கணக்கு எடுக்கிறவங்களில் 100க்கு ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. லக்கணத்துலேருந்து கணக்கு எடுக்கிறவங்க அதை கரெக்டாக துல்லியமாக பாதங்கள் வரைக்கும் எடுக்கணும். ஜாதகத்தில் நட்சத்திரத்தை மட்டும் பேச என்ன பண்ணுறது, சாராபலனிலிருந்து அந்த பாதம் 1ஆம் பாதம் இது தான் வரும், 2ஆம் பாதம் இது தான் வரணும்னு சொல்லணும். இந்த சாரம் இது கேது சாரம் அப்படின்னா அது கேது சாரத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது. அந்த நட்சத்திரத்தில் அது என்ன பாதம் அதை எடுங்க. அது யாருமே எடுக்க மாட்டாங்க. பாதம் கணக்கு யாரும் எடுக்கிறதே கிடையாது. எல்லோரும் நட்சத்திரத்தை எடுப்பாங்க, லக்னத்தை எடுப்பாங்க. இந்த ராசிக்கு இந்த லக்னம், இந்த ராசிக்கு இந்த இது, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. பாதம் கணக்கு எடுத்தால் அவங்களுக்கு எல்லாமே எப்போவுமே சரியாக முறையில் வரும். இதை நான் சொல்லணுமேன்னு சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு நிமிஷம். இது மகேஸ்வரி அவர்கள் எனக்கு தெரிய கண்ணனை மகேஸ்வரி கடையில் தான் உட்காந்துருப்பார். இது கேளு, ஏன்னா அங்கே தான் டீ, அப்போ தான் இந்த குமரவேல் ஐயாவை அவர் பார்த்தார். அது எனக்கு தெரியும். நான் எங்கள் மாமாவும் அப்போ வறுமையில் இருக்கும் பொழுது, எங்கள் மாமா இன்னைக்கு கரூரினுடைய பெரிய கோடீஸ்வரர், 20 கார் நிற்கிது. அவரும்
மகேஸ்வரி ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்குது, ரோட்டு மேலே தான் வச்சுருக்கோம். அங்கே மாமாவும் சைக்கிளில் போய் அங்கே தான் இருப்பார். கண்ணம்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். எங்கள் மாமன் இன்றைக்கே அவரை வா கண்ணம்பிள்ளை உலக்கப்புள்ள உக்காரியா அப்படிம்பார். உலக்கப்புள்ள உக்காரியாம்பார். அப்படி உட்கார்ந்த மனிதன் 53 வயசில் தான் ஜோதிடமே கற்றுருக்கார். எல்லா சொத்து பிறக்கும் பொழுதே அத்தனை சொத்தை அழிச்சு, வறுமையை பார்த்து, சாப்பாட்டுக்கு இல்லாமல், பீடி குடிக்கிறது காசு இல்லாமல் ஒட்டு பீடி குடிச்சு, இந்த கதையெல்லாம் வரும்போது அவருக்கு வாழ்க்கையை இத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே 53 வயசாச்சுன்னா, நமக்கெல்லாம் ஆண்டவன் அதுக்கு முன்னாடியே நிறைய கொடுத்துருக்குறான். இப்போ நாம் நல்லது பண்ணணும். நீங்கள் நல்லது பண்ண 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 ஒவ்வொரு நன்மைக்கு யார் விமர்சனம்னாலும் கவலைப்படாதீங்க, யார் எது பேசுனாலும் கவலைப்படாதீங்க. அது முதல்ல நான் சொல்லிட்டேன். உங்களை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை விமர்சனம் பண்ணலைன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். உங்களை பற்றி பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதா அது சொந்தக்காரன் தான் பார்ப்பான். இப்போ கரூரில் நான் 500 மாடி கட்டினா நான் பார்க்க மாட்டேன், அறவரத்தை கட்டுக்கான்னு போவேன். அதே எனக்கு தெரிஞ்சவன் பார்த்தா நான் நேற்று வரலாம் பிளாட்ஃபார்மில் நம்ம கூட உட்காந்துருந்தேன், இவன் மட்டும் இப்படி கட்டானா தான் பார்ப்பான். இது தெரிஞ்சவன் சொந்தம் இதை தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னா கணக்கு நல்லா எடுக்கணும். தயவு செய்து இந்த ஜோதிடர் யாரான்னு சொல்லணும். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அவருடைய புகழ் இருக்க போகுது, உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிய இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி கணக்கெடுக்கிற மனிதனே கிடையாது. எப்படி தான் அவர் ஆனால் அனுபவங்கள் நீங்கள் எல்லாம் சும்மா படித்தது. இப்போ மகேஸ்வரி எனக்கு இப்போ ஜோதிடம் ஏறலன்னுச்சு, ஆனால் அது பரல் எடுக்குது, இப்போ என்னென்னமோ சொல்லுது. அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ அது இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஜோதிடம் கற்றுக்க முடியல, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது பாரு. அதுதான் இதனுடைய பெரிய சூட்சமும். தயவு செய்து நீங்கள் நம்ம வர்ற குருநாதர் கண்ணனுடைய பேரை வாங்கணும்னா, கண்ணனுடைய புகழ் வரணும்னு சொன்னால் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இது சும்மா வாயில் சொல்கிறதான். நீ சொல்கிற விதத்தை பார்த்து அவனே எவ்வளோ கொடுத்தா போ. நாளைக்கு வருவான், நான் 10 பேர்த்த கூப்பிட்டு வருவான் அவங்ககிட்ட. இந்த புள்ள சொல்லிச்சுடா, இந்த பையன் சொன்னாயா, பா இந்த மாதிரி ஜோதிடர் நான் பார்த்தே கிடையாதுன்னு சொல்லணும். இப்படி தான் நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் கண்ணண்ணங்கிட்ட கூப்பிட்டு வந்த பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்தீங்கன்னா, பொன்னையன், சின்னசாமி, தமிழ்நாட்டினுடைய எந்தெந்த பெரிய பெரிய மந்திரி இருந்தாலும் அத்தனை பேருக்கு இங்கே தான் உட்கார்ந்தார். தமிழ்நாட்டினுடைய அத்தனை மந்திரியும் கூப்பிட்டு வந்தோம் கண்ணண்ணங்கிட்ட. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு எப்படி மந்திரி பதவி எனக்கு கிடைக்குமா? எனக்கு நம்ப வேண்டியப்பட்டவர் குளித்தலை பாப்பா சுந்தரம். நானும் அவர் என்னை மகன் தான் கூப்பிடுவார், எனக்கு தோளில் கைப்பிடி தான் நடப்பார். 5 எம்எல்ஏ அவர், கடைசியில் பிற்பட்டவர் நலத்துறை அமைச்சர். என்னுடைய பயங்கர வெல்விசர் அவர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன பையன் மாதிரி பிடிக்கும். பரம்பரையாக ஒரு 150 ஏக்கர் அவருக்கு இருக்குது. அப்படியே முற்போகம் விளையக்கூடிய பூமி. இன்றைக்கி ஒரு பரம்பரை சொத்து. ஐயாச்சாமி ரெட்டியார்னு பிற்பட்ட நலத்துறை அமைச்சர் போட்டாங்க. அவர் சாமி கும்பிட மாட்டார். அவர் பாப்பா சுந்தரம் சாமி கும்பிட மாட்டார். 89 எம்எல்ஏ, ஜெயலலிதா பிள்ளை சேவலில் ஜெயிச்சவர். அதுக்கு முதல்ல ஊராட்சி மன்ற தலைவர், யூனியன் சேர்மனு, பரம்பரை கோடீஸ்வரர். அவர் சாமி கும்பிட மாட்டார், துண்டு வைக்க மாட்டார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டார். அவர் பாப்பா சுந்தரம் மனைவி என்னை கூப்பிட்டுச்சு, தம்பி ஐயா உன்னை கூப்பிட்றாரு வான்னுச்சு. நான் குளித்தலை வளையப்பட்டிக்கு போனேன். குளித்தலையிலேருந்து 5 கிலோமீட்டர். அங்கே போகும்போது ஐயாவுக்கு மந்திரி பதவி கிடைச்சிருச்சு, ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, ஐயா எந்த வீட்டுக்கு போனால் சரியாக இருக்குன்னு சொல்லு தம்பி அப்படிச்சு. பாருங்க, கிரீன்வேஸ் ரோட்டில் மந்திரி வீடு ஒதுக்குறாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்னு இவர் சொல்கிறாரு. அது வடிவேல் கேட்டால், அந்த பயலை கேட்டால் கரெக்டாக சொல்லுவான். எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை, சாமியில் நம்பிக்கை இல்லைன்னு ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவுக்கு 70 வயசு. அந்த அம்மா என்ன கேட்குது, பாப்பாசுவர மனைவி கேட்குது, அமைச்சராக இந்த வீட்டுக்கு போகிறோம் இங்கேருந்து, அது எந்த வழியில் இருந்தால் இவர் உள்ளே போகணும், இதான் ராசி தான் போயிட போகுது தம்பி, இந்த 5 வருஷம் இந்த மந்திரியாக இருக்கணுமே. அப்படிங்களா, சரி நான் கேட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வர்றேன். அவருடைய ஜாதகம் யாருக்குன்னு தந்ததில்லை. அவருக்கே 72 வயசு பாப்பா சுந்தரத்துக்கு. அவர் ஜாதகத்தை நான் வாங்கிட்டு கண்ணன் கூட கொடுக்குறேன். எடுத்தார், உட்காந்தார். எடுத்து இந்த திசையில் தான் அவர் உள்ளே போகணும், இந்த திசையில் தான் வரணும், தெற்கு திசையில் தான் போகணும், தெற்கு திசையில் தான் வரணும், வீடு இந்த இடத்துல இருக்கணும். வேறு வீடு இருந்தால் கூட ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்ல, அதில் கவர்மெண்ட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவானுங்க. அதில் PWTவில் மந்திரிக்குன்னா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கலாம், வீட்டுக்கு போகிறதுனா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணி கொடுத்துரு. அப்போ தான் அவர் நிலைக்கின்ட்டார். நான் உடனே எல்லாம் கணக்கெல்லாம் போட்டுட்டு எடுத்துக்கிட்டு நேராக குளித்தலை போயிட்டேன். உடனே ஒரு தனி கார், எனக்கு ஒரு காரு, குளித்தலை ரவின்னு பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தா பெரிய காம்ப்ளெக்ஸ்,
குளித்தல் ரவின்னு ஃபேனு ஃப்ரெண்டு அவர் நகரச்சிறாரு. அவர் வெங்கட்னு சொல்லி திருவல்லிக்கேணியில் பெரிய லாட்ஜ் வெங்கட் லாட்ஜுன்னு. இந்த 3 பேர்த்துக்கும் எங்களை ஒதுக்குனாங்க. போய் அந்த வீட்டை பார்த்துட்டு நான் சொன்னேன், 1 வாரம் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ண சொன்னார். 1 வாரம் பிடபிள்யூடி ஆல்ட்ரேஷன் நாங்கள் அங்கேயே இருக்கிறோம். ஆனால் அந்த தெற்கு வாசல் மட்டும் அந்த வீட்டுக்கு அமையவே மாட்டேங்குச்சு. 9 மாதம் அவர் பதவியே இருந்தார். 9 மாதம் போயிடுச்சு. அப்போ சொல்லிச்சு அந்த அம்மா, வடிவேல் நீ சொன்ன தெற்கு வாசல் இந்த வீட்டை எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணால் தெற்கு வாசல் பண்ண முடியல. அப்போ பாரு, 9 மாதம் அந்த மந்திரி பதவி, பிற்போட்ட நலத்துறை அமைச்சர், மாவட்ட இது வரும் போவோம். இதுதான் இப்போ மகேஸ்வரி சொன்னது. இப்போ 90 ஜாதம் அவங்க அக்காவை பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா, இது மாதிரி நான் 100 விட அவரை பார்த்துருக்குறேன். சும்மா வரும். ஏன்னா நானே பார்க்குறேன், அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்குது. 10 ஜாதகம் வந்து 10 எப்படி பண்ணால் என்ன அர்த்தம், ஏன்னா பய கீழே நிற்கிறேன் அப்படிமே. பேசாமல் இதெல்லாம் கொடுத்தா பாவம், பேசாமல் இருந்து பாவத்துக்கு தான் இப்படி வருதும்பாரு. இதுதான் நீங்கள் கணக்கு எடுக்கிறது. இதுதான் நீங்கள் எடுக்கிற கணக்குனால ஒருத்தர் வாழ்னு இருக்க ஒழிஞ்சு மித்திர கண்ணீர் விட்டுறக்கூடாது. இதுதான் இதனுடைய சூட்சமம். தயவுசெய்து அடுத்து பேசலாம்.